நமது பார்வையில் இன்று நம் தலைமகனாம் முதல் மகனை பற்றிய ஒரு கண்ணோட்டம். ஒரு அரசானது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையானது என போற்றப்படும் உலகப் பொதுமறையாம் திருக்குறள் 2 அடியில் கூறுகிறது. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அதற்கு கலைஞர் இவ்வாறு உரை கூறுகிறார்: முறையாக நிதி ஆதாரங்களை வகுத்து அரசாங்கத்தின் கருவூலத்திற்கான வருவாயை பெருக்கி அதை பாதுகாத்து திட்டமிட்டு செலவிடுவதுதான் திறமையான நல்லாட்சிக்கு இலக்கணமாகும். அதை கண்முன் நிதர்சனமாக்கி கொண்டிருக்கின்றார் தற்போதைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று ஓங்கி ஒலித்த நாள் முதலே உற்று நோக்கப்படும் தலைவர்களில் ஒருவர் ஆனார். முதல் நாள் முதலே முட்டுக்கட்டைகள் 1000, இருப்பினும் முத்தான கையெழுத்துக்கள் முத்திரை பதித்தன. ஆரம்பம் தொட்டே அதிரடி, அதிர்ந்து போயினர் அனைவரும். அதிரடிகளில் சில: பஞ்சாப் சிங்கம் சிங்காரச் சென்னையில், மாநிலத்தின் இறையாண்மையை காக்க இறையன்பு IAS, பொருளாதார புலி PTR, கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் கந்தசாமி, மாநில வளர்ச்சி குழு, பொருளாதார நிபுணர் குழு என புத்துயிரூட்டும் மாற்றங்கள் பல இருப்பினும் மகுடத்தின் மரகத கல்லாய் மாறாத ராதாகிருஷ்ணன், இப்படி இன்னும் பல. 10 வருடங்களாய் இதையெல்லாம் நாம் இழந்து விட்டோமா? அல்லது 10 வருடங்களுக்கு முன்னர் இந்த பக்குவம் அவருக்கு இருந்திருக்குமா? சரியான நேரத்தில் சரியான தலைவனிடம் சென்றது நம் தமிழகம். இதில் கவனிக்கப்பட வேண்டியது ஒன்று: காலம் இன்னமும் இருக்கின்றது. காண்கின்ற காட்சிகள் அனைத்தும் தொடருமா? கனவுகள் கைகூடும்.